வெல்கம் டு பெரு ரிவ்யூ. இந்த வீடியோல 2024ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொரியன் திரைப்படமான ஹேண்ட்சம் காய்ஸ் திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு ஒரு ரெண்டு செட் ஆஃப் பீப்புள்ஸை காட்டுறாங்க. அதுல ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பணக்கார பசங்க. ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா வெக்கேஷனுக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. போற வழியிலே ஒரு ஆட்டை பாத்தீங்கன்னா ஏத்தி கொண்டுறாங்க. ஆனா அந்த கொன்ன ஆட்டை அப்படியே ரோட்ல பாத்தீங்கன்னா விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கு பின்னால வரக்கூடிய ஒரு பிரதர்ஸ். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பங்களாவை வாங்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இப்படி வழியில செத்து கிடக்கூடிய ஆடை பார்த்துட்டு இந்த ஆடை ஓரமா போய் எங்கேயாவது புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி காருக்கு பின்னால போட்டுட்டு ஸோ இவங்க வாங்குற வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா புதைச்சிடுறாங்க. அண்ட் இவங்க வாங்கியிருக்கக்கூடிய வீடும் சாதாரண ஒரு வீடு இல்லை. ஸோ ஒரு பேய் பங்களாவை ஏமாத்தி ஒருத்தன் வித்துட்டு போயிடுறான். மேலும் இதுக்கு முன்னால வந்த குரூப் பார்த்தீங்கன்னா ஏத்தி கொலை பண்ண அந்த ஆடுமே ஒரு சாதாரண ஆடு கிடையாது. அது ஒரு பேய் ஆடுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆடு. ஸோ அந்த ஆடை கொலை பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இந்த கதையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப அழகா ஃபன்ஃபுல்லா எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி கதை சொல்லும் போதே உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்திருக்கலாம். ஆனா கண்டிப்பா பாத்தீங்கன்னா படத்துல அது நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சரி, எனக்கு இந்த படம் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா, ஸோ ஒரு டீசெண்டான ஒரு ஹாரர் காமெடி படமாக எடுத்திருந்தாங்க. ஸோ படம் பார்த்தீங்கன்னா ஹாரர் படம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்லாம் உள்ளுக்குள்ள போல சாதாரணமாக ஒரு ஆக்ஷன் ஜேனர் படம் அப்படிங்கிற மாதிரி தான் வெளியில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள ஹாரர் மிக்ஸ் பண்ணி அதை காமெடி கலந்து சொல்லியிருக்கிறாங்க. அது ஆன் அண்ட் ஆஃபாக நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே காமெடி பண்ணுறாங்க. மேலும் இந்த சப்ஜெக்டுக்குள்ள அந்த ஹாரரை இவங்க பிளேஸ் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த ஹாரருக்கான அந்த ஒரு சில விஎஃப்எக்ஸ் சீன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் புவராக தான் பண்ணிருக்காங்க. இது ஒரு காமெடி படம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்ல உள்ளுக்குள்ள போனீங்க அப்படின்னா அந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு ஓகே லெவல்ல ஃபீல் ஆகும். படத்தோட ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் நகரும். ஆனா கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஒர்த்தபிளான மூவி தான். தாராளமா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க.